செப்பு உலோக வார்ப்புகள் மற்றும் சிந்து எழுத்துக்களின் தொகுப்பு பற்றிய இந்த காணொளிக்கு வரவேற்கிறோம். குயவன் சக்கரத்தை குறிக்கும் அறிகுறிகள் செம்பு மற்றும் தங்கத்திற்கான மாற்றுப் பெயரை கொண்டுள்ளன, மேலும் உலோக வார்ப்பையும் குறிக்கின்றன. அடையாளம் 42 குயவன் சக்கரத்தை குறிக்கிறது. மாற்றுப் பெயர்கள் செம்பு, தங்கம் மற்றும் இரும்பு உட்பட உலோக வார்ப்பு மற்றும் உலோக வேலை தொடர்பான பல சொற்களை குறிக்கின்றன. கனிமத்தாது செம்பு பொற்கொல்லர்கள், மணி உலோக உலைப்பட்டறை மற்றும் செம்பு பொற்கொல்லர் சமூகத்திற்கான சொற்களை நாங்கள் பார்க்கிறோம். தோலாவீராவின் அறிவிப்பு பலகையிலும் ஒரு அறிவிப்பு உள்ளது. தோலாவீரா சைன்போர்டு உலோக வேலைப்பாடுகளின் சங்கம் கொல்லன் பட்டறை என்று பொருள்படும் அர்காசல் என்பதை காட்டுகிறது. இது புதினா அல்லது நாணய சாலையை குறிக்கிறது. இது இடுகைகள் மற்றும் ஆப்புகள் பற்றிய சொற்களையும் விவாதிக்கிறது. இரும்பு தொழிலாளி மற்றும் செம்பு பொற்கொல்லர் பட்டறை ஆகியவற்றை குறிக்கும் சொற்களை இங்கு காண்கிறோம். இது பல்வேறு இந்தோ ஆரிய மொழிகளில் கருப்பன் என்பதன் மாறுபாடுகளையும் எடுத்துக் காட்டுகிறது. மூலை என்பதற்கு மறுப்பாக மணி உலோகம் என்ற வார்த்தை உள்ளது. உலை வெளியீடு என்பதை குறிக்கும் வார்த்தை மூடுவதை குறிக்கும் சொற்களைப் போன்றது ஒரு பட்டறையை குறிக்கிறது. கனிமத்தாது செம்பு பொற்கொல்லருக்கான சொற்களை இந்த பகுதி மீண்டும் வலியுறுத்துகிறது. தோலாவீரா சைன்போர்டு உலோக வேலைப்பாடுகளின் சங்கம் மற்றும் கொல்லன் பட்டறையை உறுதிப்படுத்துகிறது. அத்துடன் கனிமத்தாதுக்கான மறுப்பை காட்டுகிறது. செப்பு உலோக வார்ப்புகள் ஒரு ஸ்போக் சக்கரத்தை குறிக்கும் அடையாள நகல் 391இல் குறியிடப்பட்டுள்ளது. புல ஹைரோகிளிஃப்கள் கடல்சார் சரக்கு மற்றும் புதையல் பாதுகாப்பை குறிக்கும் சொற்களுடன் உலோக வேலைப்பாடுகள், லேபிடரி மற்றும் டர்னர்ஸ் போன்ற பல மறுப்புகளை குறிக்கின்றன. அடையாளம் 393 செம்பு, தங்க கொல்லன் பட்டறை மற்றும் வணிக மையமான அக்காசாலே மண்ட என்பதை குறிக்கிறது. இது பொற்கொல்லரின் பட்டறை, வணிக பரிமாற்றம் மற்றும் இசைக்கருவிகளின் வரிசையை குறிக்கும் மறுப்புகளை பயன்படுத்துகிறது. இந்த முத்திரையில் ஃபிகஸ் இலை மையக்கருவை கொண்ட அடையாளம் உள்ளது. இது ஸ்மித்தி ஃபோர்ஜ் உபகரணங்கள், உலோக வார்ப்பு மற்றும் கணக்கியல் பற்றி விவாதிக்கிறது. பல்வேறு மறுப்புகளை பயன்படுத்தி கருத்துக்களை குறிக்கிறது. ஸ்மித்தி ஃபோர்ஜ் உபகரணங்கள் மற்றும் உலோக வார்ப்புகளுக்கான கணக்கியல் இங்கு மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதி ஸ்மித்தி ஃபோர்ஜ் உபகரணங்கள் மற்றும் உலோக வார்ப்புகளுக்கான கணக்கியலை தொடர்கிறது. இதில் அலாய் உலோகம், இங்காட்கள், தாது மற்றும் கருப்பனை குறிக்கும் ஹைரோகிளிஃப்கள் அடங்கும். அடையாளம் 393 பொற்கொல்லர் கிடங்கு மற்றும் பட்டறையை குறிக்கிறது. அலாய் உலோகம் மற்றும் நாணயத்தை நாணயத்திற்கான மறுப்பாக இங்கே காணலாம். சாய்வான பக்கவாதம் ஒரு பெரிய உலோக இங்காட்டை மேலும் குறிக்கிறது. ஸ்மித்தி ஃபோர்ஜ் உபகரணங்கள் மற்றும் உலோக வார்ப்புகளுக்கான கணக்கியலை உறுதிப்படுத்தும் உலோக வேலைப்பாடு பட்டியல்களாக சிந்து எழுத்து வடிவ கூட்டுத்தாபனத்தை இந்த பகுதி சுட்டிக்காட்டுகிறது. மீண்டும் கல்வெட்டுகள் உலோக வேலைப்பாடு பட்டியல்களாக சிந்து எழுத்துக்களின் விளக்கத்தை ஆதரிக்கின்றன. இந்த பகுதியில் ஸ்மித் கில்ட் மற்றும் அதன் உறுப்பினர்கள் குறிக்கப்படுகிறார்கள். உலோக உட்செலுத்துதல், உலோக வார்ப்புகள், உபகரணங்கள் மற்றும் கடல்சார் சரக்கு ஆகியவற்றுக்கான சொற்களும் பட்டியலிடப்பட்டுள்ளன. குயவன் சக்கரம் செம்பு, தங்கம் மற்றும் உருகிய வார்ப்பு உட்செலுத்தலுக்கான மறுப்புகளை கொண்டுள்ளது. இதில் பித்தளை, பட்டறை, உலோக வார்ப்பு மற்றும் உபகரணங்களுக்கான சொற்களும் அடங்கும். இந்த பகுதி உலோக வார்ப்புகள் மற்றும் கருவிகளுக்கான கணக்கியலை விவாதிக்கிறது. இது உருக்கு, கொல்லன் மற்றும் புதினா தொடர்பான சொற்களையும் வழங்குகிறது. பைசன் மற்றும் புலி போன்ற விலங்குகள் உலோக கலவைகள் மற்றும் உருக்காளர்களை குறிக்கின்றன. மரத்தின் மீது உளவு பார்ப்பவர் செம்புக்கு ஒரு மறுப்பை குறிக்கிறார். தவத்தில் அமர்ந்திருப்பவர் நாணயத்தைப் போல புதினா அல்லது நாணயம் செய்பவரை குறிக்கிறார். தாவணியை அணிந்த ஒரு நபர் கனிமத்தாதுவை குறிக்கிறார். ஆடு செம்புக்கு ஒரு மறுப்பை குறிக்கிறது. இரண்டு அடுக்குகளுக்கு இடையில் மையத்தில் நிற்கும் ஒரு நபர் உலோக கலவைகள் மற்றும் இரும்பை குறிக்கலாம். படுக்கை என்ற சொல் வணிக கணக்கிற்கான மறுப்பை குறிக்கிறது. படுக்கை அல்லது பாடை வணிக கணக்குடன் தொடர்புடையது. எருமை பித்தளை வார்ப்பை குறிக்கிறது. உடல் இரும்பை குறிக்கிறது. இந்த பகுதி வணிக கணக்கு தொடர்பான பல சொற்களை பட்டியலிடுகிறது. இந்த சொற்கள் வணிகம், செலவினங்கள் மற்றும் வெவ்வேறு துறைகளில் கணக்கு வைத்தல் ஆகியவற்றை குறிக்கின்றன.